ஒரு சாதாரண தெருச்சண்டை அது எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட சிம்மாசனத்தையே ஆட்டி பாக்குற அளவுக்கு பெரிய ரகசியங்களுக்கு வழிகாட்டும்? வாங்க, அந்தணர்களோட இந்த சண்டையில ஆரம்பிச்சு அந்தப்புறத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ராணியோட மர்மம் வரைக்கும் போற இந்த பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து போலாம். கதை இங்கிருந்து தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. தெருவுக்கு நடுவுல 2 பேருக்கும் மத்தியே பயங்கரமான வாக்குவாதம். உன்னைய மாதிரி முட்டாள்களை பார்த்ததான் சங்கராச்சாரியாரே மூடமதேன்னு சொன்னாரு. இந்த ஒரு வரிதான் வரப்போற ஒரு பெரிய புயலோட முதல் இடி மாறி கேக்குது. இப்போ நடக்கிறது வெறும் வார்த்தை போர் மட்டும் அல்ல, இது நம்பிக்கைகளோட யுத்தம். ஒரு பக்கம் விஷ்ணுதான் முழுமுதற் கடவுள்னு சொல்ற வைணவம், இன்னொரு பக்கம் சிவனை கொண்டாடுற சைவம். பல நூற்றாண்டா புகஞ்சுக்கிட்டு இந்த ஒரு தத்துவார்த்த போர் இப்போ இந்த தெருவுல வெடிக்க போகுது. களத்துல நிக்கிறது ஆழ்வார்க்கடியான் நம்பி. வைணவத்துல ரொம்ப தீவிரமான பக்தர், கையில தடியோட மிரட்டிட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்ல நிக்கிறது ஒரு அத்வைத சந்நியாசி. இப்போ நம்பியோட இந்த உடல் பலத்துக்கு அந்த சந்நியாசி தத்துவத்தால பதில் சொல்றாரு. அடிக்கிறதும் பிரம்மம்தான், அடி வாங்குறதும் பிரம்மம்தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன இது, வெறும் சண்டையா இல்ல தத்துவ விவாதமானே தெரியலையே. அந்த சந்நியாசி மெதுவா கூட்டமா கலந்து போயிடுறாரு. ஆனா நம்பியோட கோவம் இன்னும் அடங்கல. அவரோட அடுத்த டார்கெட் பார்க்க ரொம்ப ஒல்லியா இருக்கிற ஒரு சைவப்பட்டர். ஒரு எதிரி போனதும் அடுத்த எதிரிய தேடுற நம்பியோட இந்த தீவிரத்தை பார்க்கும்போது இந்த சண்டை எவ்ளோ ஆழமானதுன்னு நமக்கு புரியுது. தத்துவ விவாதம் இப்போ நேரடியா பர்சனல் அட்டாக்கா மாறுது. நம்பி சிவனோட புராண கதையை இழுத்து அந்த பட்டரை அவமானப்படுத்துறாரு. பாருங்க, தெய்வங்களையே வச்சு சண்டை போடுற அளவுக்கு விவாதம் எவ்வளோ தரம் தாழ்ந்து போயிருக்குன்னு. இது வெறும் நம்பிக்கை சண்டை இல்ல, இது ஈகோக்களோட சண்டை. இந்த கூச்சல் குழப்பத்துக்கு நடுவுல ஒரு புது ஆள் வராரு. குதிரை மேல ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்திருக்கிற அவர்தான் வல்லவரையன் வந்தியத்தேவன். இந்த அர்த்தமே இல்லாத சண்டைய ஒரு சின்ன புன்னகையோட கவனிச்சிட்டு இருக்கிறான் அவன். இதுல தலையிடலான்னு முடிவு பண்றான். வந்தியத்தேவனோட முதல் ஆயுதம் லாஜிக் தான். சண்டை போடணும்னு இவ்ளோ ஆசையா இருக்கா? ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்கு, அங்க போக வேண்டிதானே அப்படின்னு கேக்குறான். ஆனா கோபத்துல கொதிச்சிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு இந்த புத்திசாலித்தனமான கேள்வி காதலையே விழல. லாஜிக் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, தர்க்கம் தோத்துடுச்சே, அப்போ புத்திசாலித்தனம் தான் ஜெயிக்கணும். வந்தியத்தேவன் ஒரு முடிவுக்கு வரான். இந்த மதவெறியர்களை அடக்கணும்னா அவங்கள விட ஒரு படி மேல போய் யோசிக்கணும். அவன் மனசுல ஒரு புது குறும்புத்தனமான ஐடியா உருவாகுது. வந்தியத்தேவனோட அடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு கதை. கோவத்தை நகைச்சுவையால ஜெயிக்க போறான். கூட்டத்தோட கவனத்தை அப்படியே தம்பக்கம் திருப்பி கடவுளே தீர்ப்பு சொல்ற மாதிரி ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறான். அவனோட கதை தொடங்குது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வைகுண்டத்துக்கு போனதாகவும் அங்க சிவனும் விஷ்ணுவும் ஒன்னா இருந்தத பார்த்ததாகவும் சொல்றான். அவங்க 2 பேர் உயரத்தையும் அளந்து பார்த்ததாகவும் ஒரு முக்கியமான தெய்வீக செய்தியோட திரும்பி வந்திருக்கிறதாகவும் அவன் சொல்ல கூட்டத்துக்கு ஒரே ஆர்வம். என்னவா இருக்கும் அந்த செய்தி? இதோ அந்த தெய்வீக தீர்ப்பு வந்தே விட்டது. அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர் வாயிலே மண்ணு. ஒரே ஒரு வரியில அவங்களோட சண்டையே அர்த்தம் இல்லாததுன்னு உடைச்சு போடுறான். இது வெறும் ஜோக் இல்ல, இது ஒரு புத்திசாலித்தனமான சமாதான திட்டம். அவன் சொன்னதோட நிறுத்தல, செஞ்சும் காட்டுறான். ஒரு கைப்பிடி மண்ணை எள்ளி சண்டை போட்டவங்க மேல வீசுறான். அடுத்த செகண்ட் மொத்த கூட்டமும் ஓன்னு கத்திட்டு அதே செய்து. தத்துவ விவாதம் இப்போ ஒரே கலகலப்பான மண் வீசுற விளையாட்டா மாறிடுச்சு. அந்த கலகலப்பு சட்டுன்னு நிக்குது. தூரத்துல ஒரு பெரிய ஆரவாரம் கேக்குது. அந்த சத்தம் இந்த விளையாட்ட முடிவுக்கு கொண்டு வருது. அதிகாரம் உள்ளே நுழையுது. ஒரு பெரிய பேரரசோட சக்தி இந்த சாதாரண தெருவை நோக்கி வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரவாரம் செஞ்ச கூட்டம் இப்போ அப்படியே சில மாதிரி நிக்குது. அந்த நிசப்தமே வரப்போற அதிகாரத்தோட பலத்தை சொல்லாம சொல்லுது. விளையாட்டு முடிஞ்சுது, இனி எல்லாமே ரொம்ப சீரியஸ். பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார். பராக் பராக், அந்த அறிவிப்பு ஒரு இடி மாதிரி கேக்குது. அந்த பேரை கேட்ட உடனே மக்கள் பயத்துல ஒரு அடி பின்னாடி போறாங்க. யாருப்பா இந்த பழுவேட்டரையர்? அவர் வரதுக்கு முன்னாடியே அவரோட பட்டங்கள் வருது. சோழ நாட்டோட தனாதிகாரி, தானிய களஞ்சியங்களோட தலைவர், 24 போர்ல 64 விழுப்புண்களை வாங்கினவர். ஒவ்வொரு பட்டமும் அவரோட அதிகாரத்தையும் வீரத்தையும், இந்த ராஜ்யத்துல அவர் எவ்வளவு முக்கியமான ஆளுங்கிறதையும் சொல்லுது. இவர் ஒரு சாதாரண மந்திரி கிடையாது. இதோ அவரே வராரு. அலங்கார செஞ்ச ஒரு போர் யானை மேல ஒரு மலை உச்சியில உட்கார்ந்திருக்கிற கருமேகம் மாதிரி அவ்வளவு கம்பீரமா இருக்காரு. அவரோட தோற்றமே அதிகாரத்தோட இன்னொரு உருவம் மாதிரி தான் இருக்கு. ஆனா பழுவேட்டரையரோட கம்பீரத்தை விட வந்தியத்தேவனோட கவனத்தை வேற ஒண்ணு ஈர்க்குது.
அந்த யானைக்கு பின்னாடி வர்ற அந்த மூடிய பல்லக்கு அதுதான் ஒரு புது மர்மத்தையே சுமந்துட்டு வருது. யானைக்கு பின்னாலேயே ஒரு மூடின பல்லக்கு வருது, பட்டுத்திரைகள் காத்துல அசையுது, ஆனா உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு மறைக்குது. இவ்ளோ பெரிய அதிகாரியோட பயணம் செய்யற அந்த மர்மமான நபர் யாரா இருக்கும்? திடீர்னு நிறைய நகை போட்ட ஒரு கை அந்த திரைய விலக்குது. உள்ள இருந்து ஒரு முகம் தெரியுது. அப்படியே முழு நிலா மாதிரி ஒரு பேரழகு. ஆனா அந்த அழக பார்த்ததும் வந்தியத்தேவன் மனசுக்குள்ள என்னன்னே தெரியாத ஒரு பயம் வருது. ஏன்? கிரீச்! அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு கூர்மையான அலறல் சத்தம். அவங்கள பார்த்த அடுத்த கணமே திரை மறுபடியும் மூடப்படுது. அந்த ஒரு நொடி பார்வை, அந்த ஒரு அலறல், என்ன நடந்துச்சு அங்க? அந்த அலறல் கேட்ட அதே நேரத்துல வந்தியத்தேவன் இன்னொரு விஷயத்த கவனிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியோட முகம் இப்போ பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு கோரமான வடிவத்துக்கு மாறியிருக்கு. அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வைணவ துறவிக்கும் பல்லக்குல மறைஞ்சு வர்ற அந்த மர்ம பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஒரு தெருச்சண்டையில ஆரம்பிச்ச கதை இப்போ ஒரு பெரிய ராஜ்யத்தோட ரகசியத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பின்னால இருக்கிறது யாரு? இதுக்கான விடைய தேடி நாம நம்ம பயணத்தை தொடரலாம்.